அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறுப்பினர் நண்பர்களே, இறைவனின் சாந்தியின் சமாதானம் என் மீதும் உங்கள் மீதும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் மீதும் உண்டாக ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். ஒரு செய்தி, நம்ம இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் போட்டாங்க, எல்லாம் ஓட்டுலாம் போட்டாங்க. ஓட்டு போடுறது அவங்கவுங்க உரிமை, யாருக்கு இஷ்டம் இருந்தால் அவங்க போட்டோம். அது தலையிட யாருமே யாருக்கு என்ன பிடிக்குதோ அவன் எதுக்கு போடுறான், நல்லவனுக்கு போடுறான் கெட்டவனுக்கு போடுறானோ அது அவன் மனசு போடுறது. ஒன்றே ஒன்று சொல்ல போகிறேங்க. என்னன்னாக்கா, இந்த அருவி கட்ட நம்ம முஸ்லீம் பெண்கள் இருக்காங்களே, அவங்க பேருக்கு தான் முஸ்லீமாக இருக்காங்களோ இல்லை முஸ்லீம் பேர் வச்சுட்டு முஸ்லீம் பேர் கெடுக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. ஒருத்தி பேசியிருக்கிறா, எலெக்ஷன் பூத்துலேருந்து சொல்லிக்கிறா, அது வீடியோவோடு சேர்த்து தான் உங்களுக்கு போட போகிறாங்க பாருங்கள். என் புருஷன் நைட்டு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன், டிவிக்கு தான் போடணும், போடலன்னா அது சோத்தில் விஷம் வச்சிருவேன். அவன் புருஷன் பல்லு காட்டுறான், ஈன்னு சிரிச்சுட்டு நான் டிவிக்கு தான் போட்டேன்னு சொல்கிறான். செருப்பு எடுத்து அடிக்க வேணாம் அவனுங்களா? அடி, நீ யாருக்காவது போட்டு போடுறவன் அந்த புருக்கா கழட்டி வச்சுட்டு போய் போடு, புருக்கா கழட்டி வச்சு போய் பேட்டி கொடு, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அந்த புருக்காக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. உன்ன மாதிரி நாயனால் தான் எல்லாம் முஸ்லீம்ஸ்லாம் அந்த பேர்லாம் கெடுது. முதல்ல கண்டவெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சினிமாவில், டிவி சீரியலில் புர்கா போட்டுட்டு ஆம்பளைங்க புர்கா போட்டு உள்ளே வர்றது, அந்த புர்கா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறானுங்க எல்லாமே. அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. அது இஸ்லாமுக்கு ஒரு கேவலப்படுத்துற மாதிரி பேசுகிற நீ விஜய் கூட போய் எடுக்கிறியா இல்லை உன் புருஷன் கொண்டு போய் படுக்கிறியா? அறிவு கட்டவில்லை, அறிவில்லாம் ஒன்று கொஞ்சமாகுது. இன்னொருத்தர் சொல்லிக்கிறா, என் புருஷனோட என் விஜய் தான் ரொம்ப அழகாக இருக்காரு, அவன் கூட போய் படுத்துக்கோ, உன் புருஷனை விட்டுரு. இது பேச விட்டு அவன் வேடிக்கை பார்த்துருக்கான். புருஷன் எப்படிப்பட்ட ஆம்பளையா அவன் இருந்தால் தெரியல அவனுக்கு. ஏன்னா பொது இதில் பேசுகிற அசிங்கமாக வாயில் வருது. செருப்பு கழட்டி அடிக்க வேணாம் இவங்களெல்லாம். இந்த மாதிரியா செய்வீங்க அட்டகாசம்? ஒரு கூத்தாடிக்கு போய் பேசிட்டு பேசி அவனோட உன் புருஷனோட அவன் நல்லா இருக்கானா? உன் புருஷன் சோறு போடுறானா, அவன் சோறு போடுறானா? அவனுக்கு அவன் பெற்ற தாய் தந்தைக்கே பார்க்காம ஒதுக்கி வச்சுருக்கான். இப்போ கட்டின மனைவியை தூக்கி போட்டு வெப்பாட்டி வச்சுட்டுருக்கான், இல்லை சுற்றிட்டு இருக்கான். அவனை போய் நீ பாராட்டி பேசிட்டு இருக்கியா? உன் புருஷனோட அவன் அழகாக இருக்கானா? அவன் உன்னை யார் சமாளித்து உன்னை யார் பார்க்குறான்? உன்னை யார் செலவு காசு தரான்? உன்னை யார் உன் குடும்பத்தெல்லாம் பார்க்குறான்? உன்னே உன் பசங்களெல்லாம் உன் புருஷன் தானே பார்க்குறான். உன் புருஷனும் அவன் அழகாக இருக்கான்ல? அவன் சொல்கிறது உனக்கு வெக்கம் இல்லை உனக்கு? அசிங்கமாக வாயில் வருது. ஆனால் தவிர்த்து நான் பேசுகிறேன். நான் இப்போ இது பேசுகிற அனுபவமில் விஜய்க்கு போடலைன்னா சோத்தில் விஷம் வச்சுருவாங்களாம். என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் முஸ்லீம் சொல்கிறது கேவலம். ஒன்றா யாருனால தான் முஸ்லீம் பேரே கெடுது. முதல்ல அறிவு கட்ட நாய்களா, யாராவது போட்டு போய் தொலைங்க போயிடு. அது ஏன் வெளில இப்போ பப்ளிக் பர்சீட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு ரசாயனம் சொன்னாங்க, காலம் வர விஞ்ஞானம் எந்த அளவுக்கு முன்னேறதோ அந்த அளவுக்கு அழிவுன்னு. அதான் நடக்குது இப்போது. ஒரு பொதுதளம் இருக்குது, அது பேசுகிறோம். எப்படி இப்படி பேசுகிறோம்? நல்ல வார்த்தை நீ ஒரு நாள் நல்ல வார்த்தை பேச முடியலன்னு பரவாயில்ல, கெட்ட வார்த்தை பேசாத. அவன் வந்துட்டா உனக்கு நீ உழைக்காமல் சரி விஜய் வந்துட்டான்னு வச்சுட்டாக்கா, நீ உழைக்காமல் வீட்டு சோறு கொடுத்து கடிச்சிருமா? நீ போய் கஷ்டப்பட்டால் தான் உனக்கு சோறு கிடைக்கும். முதல்ல எத்தனையோ கட்சிகள் இருக்குது. இப்போ இருக்கிற கட்சியில் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவாக நடந்து கொண்ட கட்சி ஒரே கட்சி. இப்போ இருக்கிற கட்சியில் ஒரே கட்சி டிஎம்கே தான். அது ஆணிபூர்வமாக சொல்லலாம், அது யாரும் மறக்க முடியாது. தைரியமாக தில்லாம் நின்று பேசுகிற கட்சி அது ஒன்று தான், டிஎம்கே தான் இப்போதைக்கு இருக்கிறது. அது உங்களை போயிட்டாங்கனாக்கா அந்த கட்சியோட இதே போயிடும். மொத்தம் நல்லா தான் காப்பாற்றணும். எந்த மாதிரி இந்த நெருப்பு கொண்டு போக தெரியல. இப்போவே எல்லா பள்ளிவாசலும் ஓடிக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டை கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க நாய்கள்லாம். நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு அதை வச்சு போட்டுட்ருக்கீங்க. போயிட்டு நீங்கள் போட்டு தொலை போய் எப்படியே கெட்டுப்போ, அது உனக்கும் எல்லாம் உள்ள ஒரு இது. ஆனால் அது பப்ளிக் விஷயம் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஓட்டு போடலாம் ஒரு விஷயம் சாப்பிடுச்சிடும் புருஷனை போய் சொல்கிறேன். உன் புருஷன் பல்லு காட்டுறான், அதுக்காக ஆமலை ஆகாம முதல்ல அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாவை அடுத்த செகண்ட் ஆகும் தெரியாது, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு அதிசயம் இருக்குது. யார் தீமைக்கு போயிட்டு பரிந்துரை செய்கிறாரோ, ரெக்கமெண்டேஷன் செய்கிறாரோ அவனுடைய பாவம் உனக்கு சேரும். யார் நல்லதுக்கு போயிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களோ அந்த நல்லது உனக்கு சேரும்னு. இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. யார் தீமைக்கு எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த பாவம் அவங்களுக்கு தான் சேரும். இப்போ டிஎம்கே அவர் இப்போ அவங்க இந்த கட்சியில் சாப்பிடணும்னு கிடையாது. 100 தலைமுறை சாப்பிட்ற அளவு சொத்து இருக்குது அவங்கள்ட்ட. அவங்க பால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த கட்சி ஜெயிச்சு தான் அவங்க சாப்பிடணும்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த அளவு பொது மக்களுக்காக இப்போ அவங்களுக்கு சேவை செய்கிறாங்களாம். இப்போதைக்கு அவன் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அவருக்கு செய்கிறாரா இல்லையா?
அது அது பார்த்தா நடந்துக்குங்க, ஒழுங்கா நடந்துக்குங்க. அவருக்கு போடலனா பரவாயில்ல, ஓட்டு போடலனா பரவாயில்ல, அது உங்கள் இஷ்டம், உங்கள் சாய்ஸு. ஆனால் கேவலப்படுத்தி பேசக்கூடாது, அது முதல் தப்பு. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.